இந்த காணொளி வந்து எவரையும் வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து நாங்க தாக்கவில்லை. தனிப்பட்ட இருந்து கூட நாங்க இந்த வீடியோ வந்து பதிவு செய்யறோம்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு விடயமா தேவை இருக்குன்றத வந்து புரிஞ்சு கொண்டு ஒரு சில மாஃபியாக்கள் வந்து செயற்படுறாங்க. அந்த மாஃபியாக்கள் எப்படின்னு சொன்னா ஒரு கள்ளர் கூட்டம். அவங்க எப்படி இப்படி அண்ணா பற்றி போன் எடுக்கிறாரு இல்ல ஒரு சில கும்பல், அதாவது மோசடி கும்பல் பிறகு தான் உங்களுடைய கேலரியில் இருக்கிற போட்டோக்கள் எல்லாமே அவங்க எப்பயோ ஹேக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. உங்களுடைய சொந்தக்காரருக்கு எல்லாம் கோல் பண்ணுவோம், உங்களுடைய சொந்தக்காரோட போட்டோக்களை போடுவோம். அண்ணா செத்தாப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் என்னன்னு சொல்றது அப்படி நீங்கள் டோர்ச்சர் பண்ணல செத்துட்டாரு. எல்லாருமே வந்து மிகுந்த அவதானமா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் ஜான்சன். ஓகே, இன்றைய தினம் நாங்க எங்க நின்று பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஆரியம் குளம் என்று சொல்ற ஒரு பின்னால குளத்துக்கு பின்னால இருந்தால் ஒரு நல்ல ஒரு இயற்கையான வளத்துல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இன்றைய தினம் வந்துட்டு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு சில தேவைகளால யாழ்ப்பாணம் வர இருந்தது. அப்ப அந்த யாழ்ப்பாணம் வந்து எங்களுடைய வேலையில் எல்லாத்தையும் வந்து முடிச்சு போட்டு அப்ப இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்காக என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து முக்கியமான ஒரு சில விடயங்களை வந்துட்டு நாங்க இந்த இடத்துல வந்து எங்களுடைய உறவுகளிடம் வந்து பகிர்ந்து கொள்ள போறோம். அப்ப அது என்ன விஷயம் என்று பாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில நீங்க தார ஒரு ஆதரவாக எங்களுக்கு இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் வந்து நார்மல் அடிச்சு கொண்டு இருக்கேன். அப்படி இருந்து கூட நாங்க இந்த வீடியோ வந்து பதிவு செய்யறோம்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு விடயமா தான் இருக்குமேன்னு சொன்னா, இது வரைக்குமே சொன்னா நம்புங்க இல்லையா, இந்த சரியாக 3:13 நேரம் வந்துட்டு ஆகுது. இன்னுமே இது வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம இந்த வீடியோ காண்டி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நாங்க கழிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அது என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜான்சன் அண்ணாவை தான் வந்து நாங்க இந்த இடத்துல வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, அப்ப அது வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு இதோ நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. சரி, ஓகே, அப்ப என்ன விஷயம் ஜான்சன் அண்ணா? அப்ப இந்த காலகட்டத்துல வந்து எங்க பார்த்தாலும் வந்து இந்த லோன் எடுக்கிறது வந்து கூடி போச்சு. அது என்னன்னு சொன்னால், அதாவது மக்களின் பொருளாதாரங்கள் வந்து வீழ்ச்சி அடைய வந்து அவங்களுடைய சம்பளங்கள் வந்து குறைய, அதாவது என்ன சொல்றது, வாழ்க்கை செலவுகள், அன்றாட வாழ்க்கை செலவுகள் வந்து அதிகரிக்கக்குள்ள அவங்களுடைய தேவைகளும் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும். இந்த காலத்துல வந்து உண்மையிலேயே ஒரு நாளைக்கு 1500 உழைச்சாலும் வந்து காணாது அவங்களுடைய செலவுகளை பொறுத்து. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா லோன் எடுக்கிறாங்க. இப்ப இந்த லோன் எடுக்கிற ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு பண தேவை இருக்குன்றத வந்து புரிஞ்சு கொண்டு ஒரு சில மாஃபியாக்கள் வந்து செயற்படுறாங்க. அந்த மாஃபியாக்கள் எப்படின்னு சொன்னா ஒரு கள்ளர் கூட்டம். அவங்க எப்படி செயற்படுறாங்கன்னு சொன்னா, இந்த ஆன்லைன்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. 5 நிமிஷத்துல வந்து லோன், நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 செகண்ட் 5 to 30 மினிட்ஸ்ல வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு இருக்கு. நீங்க 1 லட்சம் வரைக்கும் அதில் பெற்றுக்கொள்ளலாம். அது நான் உங்களுக்கு அந்த பேர்களை சொல்ல விரும்பல. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஆன்லைன் லோன் ஆப்ஸ் சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த லோன் ஆப்ஸ் வந்து வரும், இங்க பார்த்துக்கொள்ளலாம். அந்த லோன் ஆப்ஸ் வந்து உண்மையிலே பதிவு செய்யப்படாத ஒரு சில கும்பல், அதாவது மோசடி கும்பல்ல வந்து செயற்பாடுகள் உள்ள ஆப்ஸ் வந்து அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணினா அதுல உங்களுடைய லொக்கேஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஸ்ல லொக்கேஷன், உங்களோட போன்ல இருக்கிற ஃபுல் ஆக்சஸ் கேட்கும். எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தா தான் அந்த ஃபோனில் நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் ஓன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட விவரங்கள் கேட்கும். அதாவது உங்களோட ஐசி ஃபோட்டோ காப்பியல், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஐசியை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு செல்ஃபி ஒன்று கேட்க சொல்லும். அடுத்தது பேக் சைடில் வந்து இப்படி ஒரு செல்ஃபி ஒன்று கேட்க சொல்லும். எல்லாமே கேட்க சொல்லும். நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா தான் அந்த இது ஒன்று ஆகும். அதாவது உங்களுடைய முழு விவரம், உங்களோட அடி நுனிலேருந்து முழு விவரத்தையும் வந்து அந்த ஆப்ஸில் கொடுத்தா தான் அந்த லோன் ஆப்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகின பிறகு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க சொல்லி கேட்கும். நீங்கள் எவ்வளவு பேமெண்ட் எடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்ட பிறகு, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்த நாளில் இருந்து ஒரு 5000 ரூபா எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 5000க்கு மேலே அதிகளவான வட்டிக்கு மேலே கொள்ளை காசு நீங்கள் கொடுக்க வேண்டி வரும்.
ஒரு கதைக்கு நீங்க அந்த காசு வந்து கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா, கொடுக்க இயலான்னு சொன்னால், நான் என்னுடைய காசுக்கு மேல கட்டிட்டேன், 5000 ரூபா எடுத்து 15000 ரூபா கட்டிட்டேன், இனி கட்ட இயலாதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு தான் உங்களுடைய கேலரியில் இருக்கிற போட்டோக்கள் எல்லாமே அவங்க எப்பயோ ஹேக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு மிரட்டல்களாக ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜில் நம்பர் வரும், உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோ எல்லாம் போடுவாங்க, உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண வலிக்கிடுவாங்க. நீங்கள் இவ்வளவு காசு கட்டாட்டி, இவ்வளவு கட்டை இருக்கு, இவ்வளவு வட்டி, இதை கட்டாட்டி நாங்கள் வந்து இதில் போடுவோம், இப்படி செய்வோம் என்று சொல்லி நிறைய விஷயம். இதே பிரச்சனையை வந்து சிங்கள மக்கள் நிறைய எதிர்கொண்டிருக்கிறாங்க. சிங்கள மக்கள் நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்கன்றபடியால அவங்க நிறைய பேர் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி பல போலீஸ் முறைப்பாடுகளும் வந்து செய்திருக்கிறாங்க. செய்தும் இன்னும் அதை வந்து நிப்பாட்ட முடியல. அந்த கும்பல் வந்து ஒன்றை விட்டு ஒரு வேறு ஒரு ஆப்ஸில் வந்து மாறி மாறி வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து எங்களை வடக்கு மாகாணத்திலையும் சரி, கிழக்கு மாகாணத்திலும் சரி, எங்கள் தமிழ் மக்களும் வந்து இப்போ அந்த பிரச்சனைக்கு வந்து மோகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால், அந்த விளம்பரங்கள் வந்து தமிழ்லையும் போகுது. 5 நிமிடத்தில் உங்களுக்கு லோன் பெற்று தரப்படும், 5 நிமிடத்தில் உங்களுக்கு தேவையான பண தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லி டிக்டாக்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி உங்களுக்கு அப்படியாக விளம்பரங்கள் தென்பட்டால், தயவு செய்து நீங்கள் ஒரு சொற்ப நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் ஃபோன்ல இருந்து அந்த காசு வருதுன்றோன்னு நீங்கள் அந்த காசை வந்து எடுக்க வேண்டாம். அதுக்கு முழுக்க முழுக்க பின்விளைவுகள் நிறைய இருக்குடா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பார்க்க போனா வந்துட்டு உண்மையிலேயே இப்படி ஒரு லோன்னு சொல்லி இப்ப எல்லாருமே வந்துட்டு கஷ்டத்துல எடுப்பாங்க. இந்த லோன் சொன்னோன்னு ஒரு முக்கியமான தேவை ஒன்று எடுப்பாங்க வந்துட்டு. அப்படி செய்யக்குள்ள வந்து இப்படி எல்லாம் ஏமாத்தி அதை விட வந்து நீங்க பர்சனலா வந்து உங்களுடைய போன்ல வச்சுக்கிற அந்த விஷயங்கள் அடுத்த பர்சனலா வந்துட்டு நிறைய வச்சு போகலாம் சொன்னா அப்படி கொத்த காலங்களும் சரி. பார்த்துட்டு வந்துட்டு இப்ப என்னுடைய போன் வந்து சடாருன்ற ஒரு காத்துக்கு வந்து சொன்னான்னு விழுந்துட்டேன். அப்ப அதோட வந்து நானும் சரியா பயந்து ஓட்டு நல்லாலாம் விழுந்து உடைஞ்சிட்டோ தெரியாது, உடைஞ்சிருந்தா வீட்டை போயிருக்கலாம் அம்மா இருந்த பாட்டுல. சரி ஓகே. அப்ப நாங்க இப்ப ஸ்டாப் பண்ணாம எங்களுடைய அந்த என்னென்ன அடுத்த கட்டங்கள் நாங்க கதைக்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. என்னென்று சொன்னால், இப்போ இந்த வடக்கு மாநிலத்தில் வந்து தமிழ் மக்களை வந்து டார்கெட் பண்ணி இப்போ அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஏண்டா ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு வந்து லோன்ன்றது கட்டாயம் தேவை, காசுன்றது தேவைப்படும். அதே குறுகிய நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த லோன் கிடைக்கும்னு சொன்னால் யார் இருந்தாலும் அதை எடுக்க பார்ப்பாங்க. அப்போ அப்படி ஒரு இளைஞன் தான், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் வந்து அந்த லோன் ஆப்ஸில் வந்து 40,000 ரூபாய் பணத்தை வந்து பெற்றுக்கொண்டுள்ளார் லோன் எடுத்து. அவர் லோன் எடுக்கிறதுக்கு கொடுத்த விஷயங்கள் வந்து அவருடைய ஃபோன் நம்பர், மற்றது அவருடைய தொலைபேசி இலக்கங்கள் கொண்ட வாட்ஸ்அப் இலக்கங்கள், அவருடைய புகைப்படங்கள், ஐடென்டி கார்டு ஃபோட்டோ, லைசன்ஸ் ஃபோட்டோன்னு சொல்லி கொடுத்து அவருடைய ஃபோனில் வந்து அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணோன்னா அந்த ஆப்ஸ் வந்து அவங்களோட ஃபோனை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும். அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட அந்த ஃபோனை வந்து அவங்க கண்காணிப்பாங்க. அப்போ 40,000 அடுத்தவர் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டிக்கிறார் அவருடைய காசு. பாருங்க, 40,000 ரூபா அங்கே இருக்கு, 7 லட்சம் ரூபா அங்கே இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். இவர் வந்து என்ன சொல்றது, ஒரு தப்புமே பெருசா செய்தது இல்லை, வெளி உலகம் பெருசா தெரியாதுன்னு இல்லை. ஆனா அவர் வந்து என்ன ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு சமூகத்துல ஒரு நல்ல பேரை கொண்ட ஒரு நபர். அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, அந்த காசு எடுத்து இவங்க ஒரு கட்டத்துல கேட்கக்குள்ள இவங்க கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த நபர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த நபருக்கு வந்து போன் மூலமாக வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. பிளாக்மெயில்ஸ், உங்களை அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், இந்த போட்டோ ரிலீஸ் பண்ணுவோம், உங்களுடைய சொந்தக்காரருக்கு எல்லாம் கால் பண்ணுவோம், உங்களுடைய சொந்தக்காரோட போட்டோக்களை போடுவோம், உங்களோட போன்ல இருக்கிற போட்டோ எல்லாம் இதுதான், உங்களோட போட்டோ வந்து இப்படி எடிட் பண்ணி போடுவோம் சொல்ல இவரும் வந்து 1 லட்சம் 50,000 70,000 சொல்லி வட்டி என்ற பேர்ல அந்த பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட 40,000 ரூபா லோன் எடுத்ததுக்கு 7 லட்சம் ரூபாய் கிட்ட இவருக்கு வந்து காட்டியிருக்கிறார். ஒரு கட்டத்துல வந்து இந்த நபர் கடந்த சில மாதங்களுக்கு முன் தூக்கு போட்டு செத்துருக்கிறார். அதாவது வந்து உயிரை மாய்த்துள்ளார், இறந்திருக்கிறார் அந்த நபர். அது தொடர்பாக வந்து போலீஸ்லயும் அந்த முறைப்பாடு போட்டிருக்கணும். அதே என்று சொன்ன ஒரு கட்டத்துல வந்து அந்த நபருக்கு வந்து காசுகளை கட்ட முடியாம போயிட்டுது, ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டுது, ஓவர்லோட் கொடுத்துட்டாங்க. கோல் பண்ணி மாறி மாறி கோல் பண்ணி விரட்ட வலிக்கிட்டாங்க. அப்ப விரட்டின உடனே அதாவது அந்த இளைஞன் வந்து உயிரை மாய்த்துள்ளார். என்று சொன்னா அவருக்கு வந்து ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டு அவருடைய அந்த என்ன சொல்ற மனக்கவலைகள் சொந்தக்காரருக்கு எடுத்து சொல்லுவோம், உங்களுடைய இந்த புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், உங்களுடைய போட்டோ வந்து வேற மாதிரி மாப்பிங் செய்து எடிட் பண்ணுவோம்னு சொன்னோன்னே அவர் வந்து ஒரு தொல்லை வந்து தாங்க இல்லாம வந்து தூக்கு போட்டு இறந்திருக்கார், ஒரு உயிர் மாய்த்துள்ளார். அப்ப இவர் வந்து இறந்த பிறகும் அவருடைய போனுக்கு வந்து கோல் வந்திருக்கு. கோல் வார்த்தை இவர் வந்து இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னம், அதாவது உயிரை மாய்க்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னம்
இவருடைய நண்பர்களுக்கு வந்து கால் பண்ணி காசு கேட்டிருக்கார். இப்படி ஒரு பிரச்சனை 3 லட்சம் தான்ட்டு சொல்லி. அப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த டைமில் காசு இல்லை போல, அவங்களும் கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து இந்த நபர் வந்து இப்படியான ஒரு தூக்கு போடுற வேலையை ஆரம்பிச்சிருக்கார். குறை நினைக்க நாம் யாருமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு காத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறபடியால வந்து ஃபோனுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணுமுக்காண்டி நாங்கள் மறுபடியும் வந்து செல்ஃபி ஸ்டாண்டில் வந்து எங்களுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். சரி, ஓகே. முக்கியமாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ இடையில வந்து நின்று வரதால சில பேருக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கலாம், மன்னிச்சு கொள்ளவும். ஓகே, நாங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்து அதை தொடரலாம். அப்போ இவங்கட இந்த நபருண்ட வந்து அக்கா வந்து போட்ட வாய்ஸ் மெசேஜ் கேட்போம். அண்ணாட லாஸ்டா கதைச்ச பண்ணா கூட கதைச்சிருப்பாரு தானே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவையில் ஒரு 5-6 பேருக்கு தான் எங்களுக்கு சொல்லிச்சுன்னா மெட்டாக்களுக்கு அடிச்சினோம் என்ன தெரியல. நேரம் அண்ணா கதைச்ச ஆக்களுக்கு கால் பண்ணி இப்படி அண்ணா பற்றி போன் எடுக்கிறாரு இல்ல, அவர்கிட்ட போன் கொஞ்சம் என்னன்னு சொல்ற சார்ஜெல்லாம் நிக்கிறேன் லோஃப் ஆகிடுறதான் பாவம். அப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. அந்த ஆக்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இப்ப எனக்கு கூட அவன் சங்கச்சின்னு சேவ் பண்ணிருக்கலாமோ என்னமோ தெரியல. அப்படி எனக்கு கூட ஒரு மிஸ் கால் ஒன்று வந்தது, எங்களோட ஃபேமிலிக்கு வந்தது. மற்றது இது அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல 2-3 பேருக்கு எடுத்து அண்ணா கூட கஜாக்கிட்ட எடுத்து கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவைய சொல்லிட்டேன். இப்படி நீங்கள் டோர்ச்சர் பண்ணியிருந்தாலும் அவன் செத்துட்டாருண்டா தாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லப்ப இந்த அவையில் என்னன்னு சொல்ற போட்டோ அனுப்ப சொல்லி அந்த பேனர்கள் அதுகள் அடிச்சு போட்டோ அனுப்பினது. அதுக்கு பிறகு அவை நம்பாம குடும்பத்தின் நம்பர் தாங்கன்னு சொல்ல இவையில் எங்களோட ரீசன் போலீஸ் நம்பர் கொடுக்க போலீஸ்காரன் எடுத்து கதைக்க போலீஸ் ஒன்று சொல்லு எங்கிட்ட அண்ணா செத்தாப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் என்னன்னு சொல்றது இப்படி 1000 ரூபாய் 5000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் எடுத்து போய் கட்டி ஒருத்தன் 5000 ரூபாய் எடுத்தவனுக்கு 18000 ரூபாய் வட்டி வந்திருக்குதான். அது என்னன்னு சொல்றது எடுத்தவொடனே அவங்க அக்கௌண்ட் நம்பர்களும் தர மாட்டாங்க, அதே மெயிலுக்குள்ள போய் தான் எடுக்கணுமா. அப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டிருப்பீங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து இவங்களை காட்டணும்ன்ற அவசியம் வந்து இல்லை. இது உங்களுக்கு நான் போட்டு காட்டினதுக்கு வந்து நோக்கம் வந்து நீங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண தேவைகள் வந்து இருந்தால் அதை பூர்த்தி செய்து கொள்ள சொன்னால் உண்மையிலே தெரிஞ்சாகிட்ட கேளுங்க, இல்லாட்டி எங்கேயும் பேங்க்ல லோன் போடுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த ஆன்லைன்ல வந்து 5 நிமிஷத்துல உங்களுக்கு பணம் தரப்படும், 5 நிமிஷத்துல லோன் பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி உடனடியாக லோன் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஆன்லைன்ல சில விளம்பரங்களை பார்த்து நீங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணி நாளைக்கும் கூட வாழ்க்கையை வந்து தங்கச்சி வந்து ரெக்கார்டை போட்டிருக்காங்க. இது வந்து நாங்க போடுறதுக்குரிய காரணம் உங்களுக்கு போட்டு காட்டணும் என்று சொன்னால் இப்படியான மோசடிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த வீடியோ பார்க்குற இந்த டைம்ல கூட எத்தனை பேருக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க சூசைடு போற கட்டமோ இல்லாட்டி இன்னும் அந்த பணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது. இப்படியான நபர்களை வந்து நம்ப வேண்டாம். எல்லா ஆப்ஸுமே வந்து பதிவு செய்யப்பட்ட ஆப்ஸ்கள் வந்து இல்லை. இலங்கை அரசாங்கத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்டா மட்டும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி உங்களுடைய லோன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நான் நெக்கையில எங்கேயுமே ஆன்லைன்ல லோன் தருவாங்கன்னு சொல்லி இப்படியான ஆன்லைன் லோனுக்கு வந்து நீங்க அகப்பட வேண்டாம். இன்றைக்கு 5000 10,000 லோன் எடுத்து 50,000 1 லட்சம் கட்டுறார்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் வந்து தனிப்பட்ட ரீதியாக அவங்கள வந்து பிளாக்மெயில் செய்து அவங்களுடைய பணங்களை வந்து சுரண்டுகிறாங்க. இவங்களை வந்து தேடியும் பிடிக்கலாது. ஒருத்தன் வந்து களவு செய்யும் போது அவன் தன்னுடைய அதுக்குரிய சட்டங்களை மறந்துதான் களவு செய்வான். இப்படியான ஆன்லைன் களவுகளை செய்யறவங்க வந்து முற்று முழுதாக வந்து அதுக்குரிய என்ன சொல்றது சட்டங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எதுலையுமே பிடிபடாம செய்யறாங்க. ஸோ மக்கள் நீங்கள் தான் வந்து அவதானமா இருக்கணும். இனிமேல் யாரும் வந்து இந்த ஆன்லைன் லோன்களை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஆன்லைன் லோன் பெற்றுக்கொள்ளும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இணையதளத்திலும் போய் பிரவேசிக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து அங்கே கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ மோசடிகள், எத்தனையோ கொலை மிரட்டல்கள், எத்தனையோ பேர் பர்சனல் விஷயங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பிளாக்மெயில் செய்து காசை உழைக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து மிகுந்த அவதானமா இருக்கணும். ஒரு 5000 ரூபாய் 5 நிமிஷத்துல வருதுண்டா போல நாளைக்கு எங்களோட வாழ்க்கையே தொழிக்கூடாதுண்டா. கண்டிப்பா உண்மையிலே வந்துட்டு எப்படி சொல்ற கஷ்டமான நேரத்துல கடைசியில காசு வந்து கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி பார்க்க போய்க்குள்ள ஒரு காசுக்குன்னு சொல்லி ஏதோ அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் போட்டு சரி ஓகே இப்படி ஒரு லோன் கிடைக்குது நாங்க ஈஸியான முறையில அதை எடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. என்ன அப்ப எதிர்பார்த்துட்டு கடைசியில வந்துட்டு இப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய போட்டோஸ்களை வச்சு அவங்கள வெறுட்டி அவங்கள ஒரு கொலை மிரட்டல கொண்டாடுன்னு சொன்னா ஒரு 5000 ரூபாய் பணத்துக்காக இவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு சொன்னா உண்மையில எப்படிதான் ஒரு மனசு ஒன்று தாங்க அதோட வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பார்க்க போனோம் அப்ப எங்கிட்ட ஏதாச்சும் நாங்க செய்யாத ஒரு போட்டோவை
செய்த போல எடிட் பண்ணி அதை அனுப்பும்போது வந்துட்டு எவ்வளவு ஒரு கவலை எவ்வளவு ஒரு அழுகை வாழ்ற கட்டங்கள்லாம் பாருங்க என்ன அப்படி பார்க்க போகுது. இப்ப நாட்டுல நடக்கிற நிலைமையில பார்த்தா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ற தாங்க இல்லாத என்ன சொன்னா அன்றைய தினம் நீங்க போட்ட வீடியோட அப்படி தானே. அதே போல இதுவும் ஒரு பெரிய ஒரு சம்பவத்துக்குரிய விஷயம் தானே. இந்த காணொளி வந்து எவரையும் வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து நாங்க தாக்கவில்லை, தனிப்பட்ட விரோதம் இல்லை. இது வந்து ஒரு பொது விஷயம் என்றதால மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் நாங்க போட்டிருக்கோம். கண்டிப்பாக. சரி, ஓகே மக்கள், இப்ப பார்த்திருப்பீங்க வந்து இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்ப இந்த காணொலியை வந்துட்டு நீங்க முழுமையாக பாப்பீங்கன்னு சொன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து அறியக்கூடிய மாதிரி நாங்க ஒரு தெளிவா ஒரு ப்ரூஃபோட வந்து உங்களுக்கு நாங்க காட்டியிருக்கோம் என்ன. ஓகே, அப்ப இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். நார்மலா பசியும் வந்து எங்களுக்கு வந்து விட்டது. அப்ப இதுக்கு அப்புறம் நிக்கலாம் கிடக்காத வந்து இப்ப பாத்தீங்க சொன்னா இங்க வந்துட்டு ஃபுல்லாவே ஒரு குளம் இருக்குன்னு, குளத்துக்கு மேல வந்து அம்மா கை நடுங்குது, குளத்துக்கு நேர வந்து நல்ல ஒரு மரங்கள் எல்லாம் நிக்குது. அப்ப போன் வந்துட்டு விழுது. அப்ப சிரிப்பாட்டு கை நடுங்க நடக்குது பாரு, அடே பசிக்குது. அப்ப நாங்க வந்துட்டு இதோட வந்து எங்களுடைய வீடியோ நிறைவு செய்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அதோட வகையில நீங்க எங்களுக்கு தார ஒரு ஆதரவாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு பாய்.